நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா காசுல இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா சாண்ட்ரோங்க. ஏன் இந்த மாதிரி 4-5 வண்டியா காமிக்கிறோம் அப்படின்னா, வண்டி அதிகமா இருக்குங்க. நம்ம ஷோரூம்லயும் சரி, குடோன்லயும் சரி, கஸ்டமர் பேசலும் சரி, 100க்கும் மேற்பட்ட கார்கள் இந்த டைம் நிறைய இருக்கு. அது நம்ம கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே அடிபடாத வண்டி தான், இன்ஜின் நல்லா இருக்கிற வண்டி தான். லோ பட்ஜெட் நீங்க எடுக்கிறீங்க, 40 ரூபா 50 ரூபாய் எடுத்தீங்கன்னா வேலை இருக்கும். எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே 1 லேக் மேலதான். ஏன்னா ₹1 செலவு இல்லாம வெறும் ஆயில் மட்டும் மாத்தி எடுத்துட்டு போற மாதிரி தான் ஒவ்வொரு வண்டி நம்ம ஷோரூம்ல நிறுத்தி நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க எந்த வண்டி வேணா சூஸ் பண்ணலாம். நாங்களே ஃபுல் டிரைவர்ஸ் வச்சு செக் பண்ணி தான் நாங்க நிறுத்துறோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2011 டேங்க் அண்டாஸோட இருக்கு. வெறும் 78,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இதெல்லாம் 1.5 to 2 தான் இருக்கும் இந்த பட்ஜெட்ஸ் எல்லாமே. நேத்து தான் வந்தது நியூ வெஹிக்கிள்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா 2006ங்க, 2 ஓனர். இது ஃபிட்டிங்ஸே 30 to 40,000 வரைக்கும் இருக்குங்க. அலாய்ஸ் போட்டிருக்காங்க, லெதர் சீட் கவர் இருக்கு, டச் ஸ்கிரீன் செட் இருக்கு. இந்த மாதிரி வண்டி தான் எல்லாமே பாத்தீங்கன்னா FC கரண்ட்ல தான் இருக்கும். அந்த மாதிரி வண்டி தான் நம்ம நிறுத்தி இருக்கோம். மெக்கானிக்ஸ்ல எந்த செலவு இருக்காதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2007 திருச்சி நம்பர், ஃபேன்சி நம்பருங்க. டேங்க் அண்டாஸோட இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா எந்த வித வேலையும் இருக்காது. பாடியில வேலையோ இல்ல இன்ஜின்லயோ, இன்ஜின் சைட்லயோ ரஸ்டா இருக்கிற வண்டி நம்ம நிறுத்துறது இல்ல. அதனால லோ பட்ஜெட் நீங்க வண்டி கிடைக்குதுன்னு நீங்க எடுக்க வேண்டாம். மினிமம் 1 லேக் மேல எடுங்க. ரொம்ப தெளிவான வண்டியா இருக்கும். அது நம்ம ஷோரூம்ல சூஸ் பண்ணீங்களா ஒரு டென்ஷன் இல்லாம நீங்க வண்டி எடுத்துட்டு போலாம். அந்த அளவுக்கு தெளிவான வண்டி தான் நிறுத்தி வச்சிருக்கோம் செக் பண்ணி.